நம்ம கதையில் வரக்கூடிய கதாநாயகனுடைய பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அற்புதமான பேர் கல்யாணராமன். அவங்க சம்சாரம் பேர் சுவாதி. நல்ல பேர், நல்ல பொருத்தம், நல்ல அருமையா இருக்கு, நல்ல வாழ்க்கை. அவங்க அப்பா கொடுத்த ஒரு வீடு இருக்கு. இவர் சொந்தமா வாங்கின ஒரு வண்டி, பஜாஜ் வண்டி வச்சிருக்காரு. 2 பிள்ளைங்க. ஒருத்தன் பெரிய பையன் பேரு அரவிந்தன் பேர். 2வது பொண்ணு பேரு ஸ்வாதி. மாலதின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா பேர் இருக்கட்டும்ன்ற மாதிரி அது டச் இருக்கட்டும் பார்த்தாக்க மாலதின்னே வச்சுக்குவோம். இந்த மாலதி பார்க்குறா காலையிலேருந்து அண்ணனுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை. புக் எடுக்க மாட்டேங்கிறான், ஒன்று ஹோம்ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணல. நான் திறந்து பார்க்குறான், அவன் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணல. என்னமோ லேசினஸா, சோம்பேறித்தனமா இருக்கான். அப்பாட்ட சொன்னான், பாப்பா அண்ணனுடைய போக்கு சரி கிடையாது, நீங்க விசாரிக்கணும். அப்படி குட்டி பொண்ணு அது 5ஆம் கிளாஸ் படிக்குது. இவன் நம்ம ஆளு அரவிந்தன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறான். அரவிந்தன் கூப்பிட்டாரு, வாடா கண்ணு, நானும் பார்க்குறேன், என்ன டல்லா இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா? யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக போட்டுட்டு இருக்க? டேக் எதனா தொலைஞ்சு போச்சா? ஏதாவது தொலைஞ்சு போச்சா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணுமா? என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சனிக்கிழமை லீவ் விட்டுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாங்க, திங்கக்கிழமை லீவ் விட்டா என்ன? அப்படி என்னடா உலகத்துல 1008 பேருக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உனக்கு போய் திங்கக்கிழமை நீங்க ஒரு பிரச்சனை இருக்கடா. திங்கக்கிழமை இஸ் ஃபர்ஸ்ட் டே, த பெஸ்ட் டே. முதல் திங்கக்கிழமை இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியமும் ஜெயிக்கும்டா. புரியுதா? சனிக்கிழமை விளையாடினா, ஞாயிற்றுக்கிழமை விளையாடினா, இன்னும் யாராவது கேட்டாங்களா? திங்கக்கிழமை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ, அந்த வாரம் முழுக்க உனக்கு செழிக்கும், ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விளையாடு. என்ன சொல்ற? சாதி சொன்னா, அண்ணா மாட்டிக்கிட்டியா அப்படின்னா, ஓ வேலையா இது அப்படின்னு. சரிப்பா, அப்பா மண்டே இஸ் அ பெஸ்ட் டே. நீங்கள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்பா, நான் பாருங்க நான் நல்லா படிக்கிறேன், அடுத்த வாரம் நான் என்ஜாய் பண்ணுறேன், அடுத்த வாரம் லீவுக்கு வரும்போது நான் லீவை என்ஜாய் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு. சரிடா, சந்தோஷமா இருக்குடா கண்ணுங்களா. நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் சொந்தமாக வியாபாரம் பார்க்குறாள்றா. நீ ஜெயிக்கணும்டா.